ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். நேற்று போகி விலாக் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் விலாக் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்த உடனே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். கோலம் போட்டதுக்கப்புறம் பாப்பா கலர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. வழக்கம் போல் பாப்பா தான் வந்து கோலத்துக்கு கலர் கொடுப்பாங்க. அப்படியே ஃபைனல் டச் கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், செங்கல் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த டைம் காலையில் எழுந்த உடனே நேரமாக பொங்கல் வச்சதுனால ரெடி பண்ணேங்க. அப்போவும் வந்து பாப்பாவங்களுக்கெல்லாம் வெளியில் தண்ணி காய வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த வருஷமும் வழக்கம் போல் நம்ம வந்து லேட்டாக தான் பொங்கல் வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து சூரிய பொங்கல் தாங்க வைக்க போகிறோம். ஒரு வாரமாக மழை வர மாதிரியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் செங்கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு தண்ணி போட்டு கழுவி அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு சிகப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கரும்பெல்லாம் அங்கங்கே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சாலும் அந்த டைம் வந்துட்டு எப்படி போகுதுன்னே தெரியலைங்க. அவ்வளோ சீக்கிரம் போயிடுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்மளே பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய பாப்பா அவள் வேலையை அவள் பண்ணிக்குவா. சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணி விடணும், குளிக்க வைக்கிறது எல்லாமே. ஸோ அதனால் இவங்களை ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது. பானை எடுத்துகிட்டு வந்து பால் ஊற்றி அவ்வளோதான், நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். என் நேரம் பார்த்திங்கன்னா அந்த விறகு எரியவே மாட்டேங்குதுங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு வழியாக பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் தெரியுது அது பச்சை விறகாக இருக்கிறதுனால சீக்கிரம் எரியலைன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஊதி ஊதி வந்து அடுப்பை எரிய வச்சாச்சு. வந்து பொங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பராக வந்துட்டு பொங்கு வந்துருச்சுங்க. எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு ஒரு கோஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பருப்பு, அரிசி பருப்பெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். வருஷம் அம்மா, அக்கா, தம்பி எல்லாருமே வருவாங்க. இந்த வருஷம் அக்கா மட்டும்தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கா. பொங்கல் வச்சே முடிச்சாச்சு, இன்னும் வரலிங்க. எப்படியும் இன்றைக்கி லேட்டாக தான் வருவா போல். பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வருவான்னு தெரிஞ்சு போச்சு. நேரமாக வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனல் டச் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டு கிளறினா வந்து பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வாழை இலையில் படையலுக்கு வந்து நம்ம சாமிக்கு எடுத்து வச்சுட்டு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் வந்து சாமி கும்பிட வந்து நின்றுட்டோம். நம்மக்கிட்ட மாடு இல்லாத காரணத்தினால மாட்டு பொங்கல் வந்து நாளைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு வந்து பக்கத்தில் போயிட்டு வரலாம், வத்தல்மலை ஹில்ஸுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த விலாக் வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ பொங்கல் வச்சாலும் தம்பியோட ஃப்ரெண்டுங்களும் அழைப்போங்க. அவங்களும் வருஷம் வந்துடுவாங்க. அவங்க கூட நம்ம சேர்த்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லோரும் சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அப்படியே பத்தி குச்சி, கற்பூரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போவும் பாப்பா பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால், இல்லைடா தோசை ஊற்றி தரேன் சாப்பிட்றா, பொங்கல் ரெடியாக லேட் ஆகுன்னு சொல்லியும், இல்லை எனக்கு வந்து நான் இங்கே பொங்கலே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. பொங்கல் அப்படின்னாவே அந்த 4 நாளுமே சிறப்பு தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த போகி அன்னைக்கு ஒரு காப்பு கட்டுறது, அடுத்த நாள் சூரிய பொங்கல், அடுத்த நாள் மாட்டு பொங்கல், கருநாள் அப்படி போது அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு இந்த பாரம்பரியத்து மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் இந்த பண்டிகை.
அதுவும் எங்கள் குட்டீஸ் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அது நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பான்னு வைங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிற காலம் போய் நம்ம குழந்தைங்க நமக்கு சொல்லி கொடுக்குறது மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க அந்தளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் புது வீட்டில் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கலுங்க இது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்ததுனால அந்த வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கல. இந்த வருஷமும் எந்த வருஷமும் அந்த துயரம் எங்களை விட்டு போக போகிறதில்ல. இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்காக இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து எங்கள் பெரியப்பா பையன் சங்கர் தம்பி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு பிருத்வி. அவ்வளோதாங்க, பொங்கல் போட்டாச்சு. நம்ம குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அவள் தான் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். அதனால் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே வெளியே தம்பிங்க எல்லாருமே நல்லா ஃபன்னியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன்னு சொன்னாங்க எங்கள் அக்கா. இன்னுமே வரல. பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். கரெக்டாக இப்போ தான் ஃபோன் பண்ணி நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கா. ஈரோட்லேருந்து வந்திருக்கா. எங்களோட சூரிய பொங்கல் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே மாம்ஸ் போயிட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்த உடனே போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.